ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். நான் தான் சொன்னேன், நத்தம் புறம்போக்குக்கு போயிடுவார் போல் இருக்குன்னு முதல்ல தமிழ்நாட்டில் சொன்னவன் நான் தான். மின்னல் கூட என்ன உங்களுக்கு ஏதாவது ரகசியமாக செய்தி இருக்கா? ஏடிஎம்கே கூடாரம் பூரா அலறி போய் கிடக்கு. என்னையா உங்கள் தலைவர் இப்படி நத்தம் புறம்போக்குக்கு போவார்னு சொல்கிறாரு, என்ன விஷயம்னு என்கிட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி கேட்டார். அதெல்லாம் என்கிட்ட கேட்காது, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னால் உலகத்துக்கே சொன்ன மாதிரி. இப்பொழுது தமிழ்நாட்டில் 2 மந்திரிகள் வீட்டுக்காவலில் இருப்பதாக பரவலாக பேசப்படுகிறது. என்ன ஹிட்லர் ராஜ்யமா? 2 ministers ஆர் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட். நான் சொல்லல, ஊடகங்கள்ல பரப்புறாங்க. ஒருவர் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டரா இருந்தார் இல்லையா, மிஸ்டர் ஓபிஎஸ், மிஸ்டர் நத்தம் விஸ்வநாதன். நான் சொல்லல, எது இருந்தாலும் இந்த 2 ஜாம்பவான்களை வைத்துத்தான் எல்லாம் நடந்தது. ஏன் இப்ப கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் விண்ணப்பம் கொடுக்கிற இடத்துல கூட மற்ற 5 பேர்ல மற்ற 3 பேர் இருக்காங்க, இவங்க 2 பேரை காணமே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அது சரியா தெரியலைங்க. வெதர் இட் இஸ் ஹோட்டல் அரெஸ்ட் ஆர் ஹவுஸ் அரெஸ்ட் தெரியாது. பரவலாக பேசப்படுவது எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கோடிகள் அதெல்லாம் கைப்பற்றப்பட்டது, போகப்பட்டது. என்ன காரணம்? இது ஒரு டெக்காய்ட் கேங்குங்க. பங்கு போடுறதில் பிரச்சனை வந்தா இப்படி ஆயிரும். பங்கு போடுவதில் பிரச்சனை, தலைமைக்கு செலுத்த வேண்டியதிலே பாதி எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை. இதுதான் வேற ஒன்று. இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஒழுங்கா தலைமைக்கு பட்டுவாடு ஆகணும், ஆகல. அதுல கொஞ்சம் பில்பரேஜ் இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் தேனை எடுத்தவன் குரங்கையை நக்காமலா இருப்பான்னு ஏதாவது லேசா ஒரு குரங்கையை நக்கியிருந்தா விட்டுருவாங்க. மொத்த தேனை அடையவே தூக்கிட்டு போயிட்டான். இதுதான் தமிழ்நாட்டு நிலைமை. அதாவது இந்த ஊழல் அரசு திரும்ப வரக்கூடாது, வந்தா தமிழ்நாடு நரகத்துக்கு போயிடும். உடனே அண்ணன் கலைஞர் கோஷ்டிகளுக்கு அப்ப நம்ம தானே தலையை நீட்டுறாங்க. அண்ணே, உங்க மேல 2011 வச்ச மக்கள் அபிப்பிராயம் மாறல. அண்ணே, நில அபகரிப்பு, லேண்ட் கிராபர்ஸ், டிஎம்கே எங்க நிலம் கண்ணுக்கு தெரியுதோ உடனே பிடுங்கணும், மிரட்டணும். இங்கேயாவது ஒரே ஒரு பெரிய தாதா போயஸ் தோட்டத்தில், இங்க ஊருக்கு தாதாக்கள். திமுக மேல உள்ள வெறுப்பு அப்படியே இருக்கு. சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திமுக அணிக்கு வரப்போகிறார் என்று 1.5 மாத காலமாக செய்திகள் ஊடகங்களில், வார ஏடுகளில், பத்திரிகைகளில் திமுக தரப்பிலிருந்தே திணிக்கப்பட்டன. இத்தனை சீட்டு, அத்தனை சீட்டு, 50, 59, 5ஆம் நம்பர் வர்ற சீட்டு எல்லாம், மற்றதெல்லாம் வேற, மற்ற தொகையெல்லாம் பேசியாச்சு, இத்தனை கோடி பேசியாச்சு என்று செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு சென்டென்ஸ்ல வித் 1 ஸ்ட்ரோக் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டார் கேப்டன். நொறுங்கி போச்சு. உண்மையில அண்ணன் கலைஞருக்காக நான் வருத்தப்படுறேன். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஏமாற்றத்துக்கு உள்ளாகி பிசையதே கிடையாது. என்ன காரணம்? கட்சி அவர் கையில் இல்ல, அவர் மகன் கையிலே இல்ல. திமுகவுக்கு அச்சர சம்பந்தம் இல்லாத யாரோ கையில கார்பரேட் கம்பெனிக்கு போயிருச்சு. ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த கட்சியில 30 வருஷம் உழைச்சதுனால வருத்தப்படுறேன். அண்ணா உருவாக்கிய இயக்கம், நாவலரும் கலைஞரும் புரட்சி தலைவரும் எல்லோரும் சேர்ந்து தமிழகத்தினுடைய மாபெரும் சக்தியாக உருவாக்கிய அந்த இயக்கம், கலைஞர்களிடம் எல்லா ஆற்றலிருந்தும், எழுத்தாற்றல், பேச்சாற்றல், மதியூகம், ராஜதந்திரம் எல்லாம் இருந்தும் சுயநலத்தின் காரணமாக, சொந்த குடும்ப பாசம் காரணமாக இன்றைக்கு பழிப்புக்கும் இழிச்சொல்லுக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகி இருப்பதை எண்ணி நான் மிக மிக வருத்தப்படுகிறேன். இன்னைக்கு கட்சியை இன்னார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று வார பத்திரிகைகளில் வருகிறது. அந்த நபர் பெயரையெல்லாம் சொல்லி என் தகுதியை குறைத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை. லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி வளர்த்த கட்சி. இன்னைக்கு பத்திரிகைகளில் யார் பேர் வருது? வார பத்திரிகைகளில் ஸ்நான பிராப்தி உண்டா திமுகவுக்கு? அவங்களுக்கு மருமகனா இருந்தா அது ஒரு தகுதியா? மகன் என்றாலே கூடாது, வாரிசு அரசியல் கூடாது என்று நாங்கள் போராடிட்டு வந்தவங்க. ஆனால் திமுகவுக்கு எள்ளளவும் தொடர்பில்லாதவர்கள் கையில் கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆக்குனதனுடைய விளைவு இன்றைக்கு கலைஞர் கையிலே கட்டுப்பாட்டிலே கட்சி இல்லை. நான் சொல்றேன், சரி, அவங்க கட்சி விஷயம் இவர் எதுக்கு வாயை திறக்கிறாருன்னா என்ன செய்யறது? ஒரு காலத்தில் பாடுபட்ட கட்சி இப்படி ஆகி போச்சே, இப்படி அநியாயமா
தொலைச்சு கட்டிட்டாங்களே அப்படிங்கிறதான். சரி, தில்லுமுள்ளு கட்சின்னு பிரேமலதா அவர்கள் சொன்னார்களே, அண்ணன் கலைஞர் அவர்கள் எப்படின்னா அந்த அந்த நொடியில ரியாக்ட் பண்ணுவார். 10 மணி 5 நிமிஷத்துக்கு ஒரு ரியாக்ஷன்னா 10 மணி 6வது நிமிஷத்துக்கு பதில் ரியாக்ஷன் கலைஞர் இருந்து வரும். மின்னல் வேகத்தில் வரும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கையை காணுமே. அண்ணன் என்னாச்சு உங்களுக்கு, என்ன ஆச்சு உங்களுக்கு? தில்லுமுள்ளு கட்சின்னு சொன்ன பிறகு ஏன் பேசாம இருக்கீங்க? அப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு திரைக்கதையில வசனம் எழுதியிருக்கீங்க. ஆக உங்கள் மௌனம் இது சம்மதத்துக்கு அறிகுறியா ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா தில்லுமுள்ளு கட்சின்னு? நாங்க ஏதாவது ஒரு சின்ன விமர்சனம் பண்ணா கூட போட்டு பிராண்டி எடுக்கிறீங்களே. பகிரங்கமா பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சுக்கிட்டு எல்லா தொலைக்காட்சி எல்லா டிவி பிரஸ்ல அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலே இல்லையே. அதிமுக அது சொரணையே கிடையாது, விடுங்க. அவங்க என்னைக்கா ஒரு நாள் கத்துவா, திடீர்னு சத்தம் போடுவாங்க, பேசாம விட்டுருவாங்க. கெயில் நிறுவன பிரச்சனையில் 2 பேரும் குற்றவாளி. அண்ணன் கலைஞர் அவர்கள் 2008 ஜூன் 6ஆம் தேதி அதுக்கு கையெழுத்து போட்டார், ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார். ஜெயலலிதா ஆட்சியில் கெயில் நிறுவனத்துக்கு ஆதரவாக போலீஸை விட்டு அடிச்சாங்க. நாங்க போய் போராட்ட களத்தில் நான் போய் நின்னேன். கணேசமூர்த்தி மக்களை திரட்டிட்டு நின்னார். விவசாய சங்கத்துக்காரர்கள் போராடணும். கொங்கு மண்டலமே கொந்தளிக்கிறதுக்காக ஜெயலலிதா பிறகு கொஞ்சம் நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாங்க. இப்ப நான் சுப்ரீம் கோர்ட்டை குறை சொல்ல விரும்பல. அவங்க ஏதாவது தீர்ப்புகள் சொல்றாங்க. மத்திய சர்க்கார் தானே கெயில் நிறுவனம் இருக்கு. விவசாயிகளை அழிச்சு அது வழியா குழாய பதிப்பீங்களா? விவசாயிகள் பதிக்க விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள். என்னதான் கண்ணில் எண்ணெய் விளக்கண்ணையை ஊத்திட்டு பார்த்தாலும் இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு பணம் விநியோகம் பண்ணுகின்ற புதிய புதிய நூதனமான முறைகளை 2 கட்சி தலைமையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு. ஒன்று திருமங்கலம் ஃபார்முலா, ஒன்று ஸ்ரீரங்கம் ஃபார்முலா. இதெல்லாம் ஓல்டு ஃபார்முலாஸ். இப்போ அவங்க அதெல்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக புதிய ஃபார்முலாக்கள் ஆக்கியிருக்காங்க. இன்னென்ன பொருள்களை கடையில் போய் வாங்கிக்கிட வேண்டியது, டோக்கன் கொடுத்துட்டு ஜவுளி கடை, வெங்கலாத்திர கடை, அது மாதிரி. அப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கு, என்னென்ன பொருள் இருக்கோ அதை வாங்கிக்கலான்னு. இது எல்லாவற்றையும் கண்காணிப்பு படை அமைத்திருக்கிறோம் மக்கள் நல கூட்டணியில். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.